1977ல இங்கிலாந்துல இருக்கிற என்ஃபீல்ட் ஏரியா. ஒரு சிங்கிள் மதர் அவங்க 4 குழந்தைங்களோட வீட்ல இருந்தாங்க. ஒரு நைட் ஸ்ட்ரேஞ்ச் நாக்கிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுது. வால்ஸ்ல யாரோ டப்பு டப்புன்னு அடிக்கிற சவுண்ட், ஃபர்னிச்சர்லாம் மூவ் ஆகுற சவுண்ட், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. இனிஷியலா பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு அசால்ட்டா இருந்துட்டாங்க. ஆனா சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்டா தான் போச்சு. அங்க இருந்த கிட்ஸ் அவங்க ரூம்ல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பறக்குது அப்படின்னு சொன்னாங்க. பெட்ல படுக்கும்போது பெட் ஷேக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட் ஷாக்கிங் பார்ட், 11 இயர்ஸ் ஓல்ட் ஜானட் டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் பேசினதா கிளைம் பண்ணுறாங்க. அது ஒரு அடல்ட் மேல் வாய்ஸ். கேஸ் இப்போ மீடியாவுக்கு போச்சு. சைக்காலஜிக்கல் ரிசர்ச் சொசைட்டி இன்வெஸ்டிகேட்டர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவர் இருக்கும்போது ஒன் டைம் ஃப்ளோரில் சேர் ஸ்லைட் ஆகி போச்சு அப்படின்னு. ஃபோட்டோகிராஃப் நிறைய எடுத்தாங்க. ஜானட் மிட் ஹேரில் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் வைரல் ஆச்சு. சில இன்சிடென்ட்ஸ் லேட்டர் பிராங்காக இருக்கலான்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஜானட் ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஸ்டின் இன்னும் ஓப்பன் தான். இது ஃபுல் ஃபேக்கா, இல்லை பார்ஷியல் பிராங்க் ப்ளஸ் ரியல் அன்எக்ஸ்பிளைன் ஈவெண்ட்ஸா, இல்லாட்டி சைக்காலஜிக்கல் மாஸ் எஃபெக்டா? ஆல்மோஸ்ட் 40+ விட்னஸஸ் இருந்தாலும் 100% ப்ரூஃப் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த என்ஃபீல்ட் கேஸ் மோஸ்ட் பரநார்மல் டிபேட்டட் கேஸாக இருக்கு. ஸோ நீங்கள் எதை நம்புறீங்க? இது கோஸ்டா இல்லை ஹியூமன் மைண்ட் கேமா? தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you tomorrow in the next video. Bye-bye.